ஒரு பெஸ்ட் வே டு மேனிஃபெஸ்ட் யுவர் ட்ரீம்ஸ். ஒரு அழகான வியூன்னு சொல்லுங்க. இருக்கிறதுலே பெஸ்ட் மெத்தடா இருக்கணும். அந்த மெத்தட் நான் செய்றது மூலமா நான் ஆசைப்படுற வேலையா இருக்கலாம். இல்ல நான் ஆசைப்படுற பணமா இருக்கலாம். இல்ல என்னோட ரிலேஷன்ஷிப், என்னோட ஹெல்த் எதுவா இருந்தாலும், நான் குயிக்கா பட் பெஸ்ட் வேல அத மேனிஃபெஸ்ட் பண்ணிக் கொள்றதுக்கு ஒரு மெத்தட். அப்படி எதுவும் மெத்தட் இருக்கா லா ஆஃப் அட்ராக்ஷன்? எல்லாரும் நிறைய மெத்தட்கள் சொல்றாங்க. 369ன்னு சொல்றாங்க. வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் சொல்றாங்க. ஆ குவாண்டம் லெவல்ல வந்து ரொம்ப ஹெவியான வேறு லெவல் மெத்தட்கள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்படி நிறைய சொல்றாங்க. பட் எதுவும் அங்க வொர்க் ஆகுதா இல்லையான்றது அடுத்த பட்சம். ஸோ நீங்க ஒரு மெத்தட்ன்னு சொல்லுங்க. எனக்கு வந்து மேனிஃபெஸ்டேஷனோட டெக்னிக் அது வந்து அப்படி ரியலா வொர்க் ஆகணும். இங்க என்னன்னா, அப்படி ஒரு மெத்தட பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லப் போறேன். நான் கஜரதன் நாகரட்னம், லா ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச். இந்த வீடியோ முழுவதுமா பாருங்க, உங்களுக்கு தெளிவுபடுறதுக்காக. அதோட மறக்காம பிஏ மேக்னெட் சேனல் ஆகர்ஷண நியதி பத்தியும், லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தியும் டீட்டெயிலா உங்களுக்கு அதாவது 5 நாள்ல நடந்துடும். பௌர்ணமிக்கு வந்து அ பாயாசம் வையுங்க, பொங்கல் வையுங்க, விளக்கேத்துங்க, உங்களுக்கு ஏதாவது நல்லா நடந்துரும். அப்படின்ற மாதிரி உங்கள எந்த வேலும் ஏமாத்தாம, உங்களுக்கு சும்மா உங்கள வந்து தூண்டுறதுக்காக எந்த பொய்யான மெத்தடுகளுமோ, எந்த டெக்னிக்குகளுமோ வியூவுக்காகவோ, இல்லைன்னா உங்கள சேர வைக்கிறதுக்காகவோ சொல்லாம, உண்மைய அது உங்களுக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ, நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ, ஏற்றுக்கொள்ளலையோ, உண்மைய உள்ளபடி சொல்ற ஒரு பெஸ்ட்டான வேலை நம்ம செஞ்சுட்ருக்கோம் ஸ்ரீலங்காலேருந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ரிலேட்டடா செஷனுகள். ஸோ மறக்காம பிஎம்எக்டில வந்து நீங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அது மூலமா நீங்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி இன்னைக்கு மத்தவங்க போட்டு குழப்பிக்கிற அளவு இல்லாம ஒரு தெளிவு ஒண்ண பெற்றுக்கொள்ள முடியும். சரி, இருக்கறதுலயே பெஸ்ட் மெத்தட். அது என்னன்னு பார்க்க போனீங்கன்னா, அது உங்கள அறிஞ்சு கொள்றது மட்டும் தான். இங்க என்னன்னா, வெளியில மெத்தடுகள தேடுறீங்க. நான் அத பண்ணவா, இத பண்ணவான்னு. நீங்க எப்படி இருக்கீங்க ஃபர்ஸ்ட்? நீங்க கரெக்ட்டான வேல இருக்கீங்களா? உங்களோட மனநிலை கரெக்ட்டா இருக்கா? உங்களோட அலைவரிசை கரெக்ட்டா இருக்கா? சரி, நான் ஒண்ணு மேனிஃபெஸ்ட் பண்றேன். அது எப்படி என்ன நோக்கி வருது? நான் அறிஞ்சோ, அறியாமலோ ஏதோ ஒரு விஷயத்த நான் நினைக்கிறேன், அது என் லைஃப்ல வருதுன்றது உங்களுக்கு தெரியுது. சின்ன கேக் ஆசைப்படுறீங்க வருது. ஒரு குலாப் ஜாமுன் ஆசைப்படுறீங்க வருது. ஸோ எப்படி அது உங்க லைஃப்ல வருது? எப்படி அது உங்களால ஈர்த்துக்கொள்ளப்படுது? அப்போ நீங்க அங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, நான் ஒரு ஆகர்ஷணம். ஆகர்ஷணம்னா ஒண்ணு ஏத்துக்கொள்ற தன்மை. அந்த தன்மை எனக்குள்ள இருக்குன்னா, அப்ப நான் யாரு? அதை கேட்டுக்கொள்ளும்போது மட்டும் தான், உங்களால முதல் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்கள் எல்லாமே வொர்க் ஆகும். அப்ப இருக்கிறதுலயே மிகப்பெரிய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் உங்கள நீங்க அறிஞ்சு கொள்றது. ஒரு சமுத்திரத்தோட சுவைய தெரிஞ்சு கொள்ளணும்னா, முழு சமுத்திரத்தையுமே நம்ம ருசி பார்க்கணுன்ற அவசியம் இல்ல. சமுத்திரம் என்ன டேஸ்ட்டா இருக்குன்னு சொன்னா, இருங்க சார், எல்லா சமுத்திரத்தையும் குடிச்சிட்டு, இந்த கடலையே குடிச்சிட்டு வரேன்னு சொல்ல தேவையில்ல. ஒரு துளி வாயில எடுத்து வச்சா தெரியும் அது என்ன டேஸ்ட்ல இருக்குன்னு இல்லையா? அதுபோல இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அறிஞ்சுக்கணும்னா, நீங்க உங்கள அறிஞ்சா போதும்ன்னு வேதங்கள் சொல்லுது. இங்க உங்கள அறியறத விட, இங்க மிகப்பெரிய மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட்ன்னு ஒண்ணே கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, எங்கள ஏதோ ஒரு வகையில சிறுமப்படுத்தி வச்சிருக்கோம். இதுதான் நம்ம, இவ்வளவுதான் நம்ம நினைச்சு வச்சிருக்கோம். அதுதான் முதலாவது ஃபெயிலியருக்கான காரணம். அது ஏதோ ஒரு வகையில நம்ம எங்களுடைய அடையாளத்த வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல வச்சுட்டு நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, இந்த சின்ன விஷயம் தான் நம்ம. இந்த சின்ன விஷயத்தோட சம்மந்தப்பட்டது நம்ம. ஸோ எங்களால என்னத்த அடைஞ்சு கொள்ள முடியும்? இவ்வளவுதான் அடைஞ்சு கொள்ள முடியும். இவ்வளவுதான் எங்களால சம்பாதிக்க முடியும்னு நீங்க உங்கள குறைச்சு மதிப்பிட்டுக் கொள்றீங்க. ஒரு குடத்துக்கு உள்ள இருந்து பார்க்கும்போது, ஆகாயம் எப்படி சிரமப்பட்டு தெரியுதோ, அதுபோல இந்த மனமானது இந்த உடலோடையும், உங்களுக்கான குணநலங்களோடையும், உங்களோட கர்மங்களோடையும் உங்கள சிறுமப்படுத்த வச்சிருக்கு. மனம் என்ன பண்ணுது? அது எப்படி ஒரு குடத்திலிருந்து பார்த்தா, இந்த ஆகாயம் வந்து அதோட அந்த அ வெளி வட்டத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, அவ்வளவுத்துக்குள்ள தான் ஆகாயம் தெரியும். ஆனா ஆகாயம் எவ்வளவு பெருசு? அது எல்லை இல்லாதது. அது நிரந்தரமானது. அது நித்தியமானது. ஆனா அந்த ஆகாயத்த இது எப்படி காட்டுதுன்னா, ஓ! இவ்வளவு சின்னது தான். எப்படி அந்த குடம் காட்டுதோ, அதுபோல இந்த மனம் அப்ப எத காட்டுது உங்களுக்கு? இந்த மனம் இந்த உடலோடும், உங்களோட குணநலங்களோடும், உங்களோட கர்மங்களோடும் உங்கள சிறுமப்படுத்தி வச்சிருக்கு. அந்த சிறுமப்படுத்தப்பட்ட மொ உங்களோட கணிப்பிலிருந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ண போறேன். என்னோட ஆசைப்பட்ட வேலைய எடுக்க போறேன். யார எடுக்க போறீங்க? ஒரு குடும்பத்தில கஷ்டப்பட்டுருக்க பையனா, நீங்க போய் வேலை எடுக்க அது முடியாது. ஏன்னா இந்த உடலோட நீங்க உங்கள இணைச்சுக் கொள்றீங்க.
இதையும் தாண்டி நீங்க ஒரு ஆகர்ஷம் என்று உணர்ந்து கொள்ளும் போது மட்டும்தான் அது உங்களுக்கு வேலை செய்யுது. அடுத்தது பிரபஞ்சத்திட்ட கேட்டா ஒண்ணு கிடைச்சிடும்ன்னும் போது, நீங்க என்ன பண்றீங்கன்னா, திடீர்னு போறீங்க. ஓகே. பிரபஞ்சமே பிரபஞ்சமே எனக்கு இத தான்னு. உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு அத கேட்கறதுக்கு? என்ன வேலை? என்ன உரிமையோட போயிட்டு பிரபஞ்சத்த கேட்குறீங்க? இது எனக்கு தான்னு. நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா, இங்க சூரியன் உதிக்கிறதும் எனக்கு ஒரு கடமை. சந்திரன் வர்றதும் எனக்கு ஒரு கடமை. இங்க மரங்கள் எனக்கு ஆக்ஸிஜன் குடுக்குறதும் எனக்கு ஒரு கடமைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது பாட்டுக்கு அது வேலை செய்யுது. எனக்கா தானே வேலை செய்யணும். அதிலிருந்து நீங்க எந்த வகையிலும் வேறுபட்டவங்க கிடையாது. அதோட அங்கம் தான் நீங்கன்றத மறந்துடுறீங்க. என்றும் அவன் நினைப்பில் உருகி இருந்து பாருங்க, அந்த பிரபஞ்சத்தோட நினைப்புல உருகி இருந்து, துன்பம் வர்ற சமயத்துல உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, இந்த லைஃப்ல ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை வருதுன்னு மனதார நீங்க அவன தேடுறது தான் யோகம்ன்னு நாங்க சொல்றோம். நீங்க என்ன பண்றீங்க? இருக்கிற டைம்லாம் கடவுள மறந்துட்டு, இங்க எப்படி இது இயங்குதுன்றத மறந்துட்டு, இங்க செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு, அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறதோ, தேவைகளுக்கு எல்லாமே பண்ணிட்டு, திடீரென்னு பிரபஞ்சமே பிரபஞ்சம் எனக்கு தான்னா, அது வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறதில்ல. அதனால தான் நான் அடிக்கடி சொல்றது, இந்த பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளையாருங்கன்னு சொல்லி. துன்பம் வரும்போதெல்லாம் இன்பம் அடையும் பொருட்டு. கடவுள நீங்க தேடுறது மோசடி அன்றி வேற எதுவுமே இல்ல. அப்ப உங்களோட தேவைக்கு மட்டும் அங்க தேடி போறீங்க. அத தவிர இந்த மனதால அங்க அ கடவுள்கிட்ட இறங்குறதுக்கு நீங்க தயாரா இல்ல. சரண்டறதுக்கு தயாரா இல்ல. அவனோட உட்பொருள தெரிஞ்சு கொள்றதுக்கு தயாரா இல்ல. அவன போற்றுறதுக்கு தயாரா இல்ல. அவன்லருந்து நான் வேறு இல்லன்றதுக்கு தயாரா இல்ல. இது எதுவுமே இல்லாம திடீர்னு ஒரு தேவைக்கு மட்டும் ஈர்ப்பு விதிய நான் பயன்படுத்துறேன்னு யூஸ் பண்ண போறவங்களுக்கு தான் அது ஒரு பொதும் உபயோகப்பட போறதில்ல. அது வேலை செய்ய போறதில்ல. அப்ப நான் இங்க செஷனுக்கு எடுக்கும்போது கூட ஸ்டூடண்ட்ஸ முதல் பக்குவப்படுத்துவேன். ஏன்னா அவங்க என்ன மாரி சூழ்நிலையில இருந்து வருவாங்கன்னு தெரியாது. அவங்க இது என்ன பண்றாங்க, ஒரு ஒரு வேள நான் பேமெண்ட் பண்ணிட்டேன். இது எனக்கு உரிமை இருக்கு. இத நான் படிச்சுக்கொள்ள அப்படி கிடையாது. முதல்ல உங்களோட மனநிலை சரியாகணும். உங்களோட அலைவரிசை சரியா இருக்கணும். அப்ப அத தெரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் தான், உங்களால இந்த பிரபஞ்சத்தோட அலைவரிசையில உங்களால இயங்க முடியும். ஆகர்ஷணம் செய்வதென்பது பிரபஞ்ச மொழியில் உங்களுக்கு வேண்டியதை கேட்கும் காந்தமாக நீங்க மாறுவது. அப்ப ஆகர்ஷணம்னு நான் அடிக்கடி சொல்றேன். ஆகர்ஷணம்னா ஒண்ணுமில்ல. அது ஈர்த்துக் கொள்றது. அப்ப ஆகர்ஷணம் செய்றது என்னன்னா, பிரபஞ்ச மொழியில இப்ப நான் பேசுறத நீங்க கேட்கிறீங்க. உங்களால புரிஞ்சு கொள்ள முடியுதுன்னா, எதனால? இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. பிரபஞ்சக்கிட்ட பேசுறீங்க. கடவுள்கிட்ட வேண்டுறீங்க. இந்த லாங்குவேஜ் கடவுளுக்கு தெரியுமான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? எனக்கு ₹10,00,000 காசு வேணும்னு வேண்டுறீங்க. என்னோட கடன போக்கணும்னு வேண்டுறீங்க. என்னோட ரிலேஷன்ஷிப் பிரச்சனை சரியாகணும்னு வேண்டுறீங்க. எனக்கு நல்ல என்ன புரிஞ்சுகொள்ற பார்ட்னர் வேணும்னு கேட்கிறீங்க. இத நீங்க ஒரு லாங்குவேஜ்ல கேட்கிறீங்க. அப்ப பிரபஞ்சத்துக்கு இந்த லாங்குவேஜ் புரியுமா? என்ன சார் எல்லாம் தெரிஞ்ச பிரபஞ்சத்துக்கு என்னோட தமிழ் லாங்குவேஜ் தெரியாதான்னு கேட்டா, அது இல்ல பிரபஞ்சத்தோட லாங்குவேஜ். அப்ப என்ன சொல்றீங்க? சமஸ்கிருதம்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல. அப்ப மௌனம்னு சொல்றீங்களா? அலைவரிசை தான் பிரபஞ்ச லாங்குவேஜ்ன்னு சொல்றீங்களா? அப்படி இல்ல. முதல்ல இந்த பிரபஞ்சத்தோட மொழின்றது உங்களுக்கு ஆழமா தெரிஞ்சு கொள்ள வேணும். பிரபஞ்சம்னா என்னதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேணும். இது அறியாம திடீர்னு நான் மேனிஃபெஸ்ட் பண்ண போறேன். விடுங்க, விடுங்க சார் நான் கேட்க போறேன் என்னும்போது, அது உங்களுக்கு வேலை செய்யல. முதல் உங்கள தயார்படுத்துங்க. நீங்க தயாருங்க. ஒரு ஓட்டப்போட்டிக்கு செல்ல போறவன் வந்து என்ன நல்ல சாப்பாடுகள் சாப்பிடுவான். ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு போணும்னா, அவன் முதல்ல அவன ரெடி பண்ணுவான். விடுங்க கிரவுண்ட்ல கொண்டு விடுங்க. நான் நல்ல ஸ்பீடா ஓடுவேன்னு பண்ண மாட்டான். அப்ப முதல்ல ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு போடுவான். அப்புறம் அந்த டைம பிரேக் பண்ணுவான். அப்ப எல்லாமே தயார்படுத்தல் தான் நீங்க மிக முக்கியமானது. அப்ப உங்கள தயார்படுத்துங்க. ஆகர்ஷம் செய்வதென்பது பிரபஞ்ச மொழியில் உங்களுக்கு வேண்டியதை காந்தமாக நீங்கள் மாறணும். அப்ப இந்த காந்தம்ன்றது என்னது? நீங்க ஆல்ரெடி ஒரு காந்தமா தான் இருக்கீங்க. அதுதான் உங்கள ஆகர்ஷம்ன்னு நான் விளிக்கிறேன். அந்த என்னைக்குமே மாறாத அந்த ஆகர்ஷ நியதி தான் நீங்க படிக்க வந்திருக்கிறது. அந்த ஆகாஷ் நியதிய தெரிஞ்சு கொள்ளும்போது, ஓகே எனக்கு தெரிஞ்சோ தெரியாம என் லைஃப் ஃபுல்லா, எனக்கு விரும்பினது, விரும்பாத எல்லாத்தையும் ஈர்த்துக்கொள்ற காந்தம் தான் நான்ன்றத தெரிஞ்சு கொண்டா போதும். தேவையில்லாத சிந்தனைகளை விடுத்து எங்களுக்கு என்னன்னா, எல்லாமே எங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல தான் எங்களோட ஃபோக்கஸ் போகுது. இது தேவை, இதுதான் எனக்கு வேணும்ன்றது இல்ல. இன்னைக்கு ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது சொல்லியிருந்தேன். சார் நான் சும்மா இருக்கும்போதெல்லாம் அந்த கடன் பிரச்சனையே யோசனை வந்துருது. டக்குனு அந்த பெர்சனோட யோசனை வந்துச்சு. ஐய்யய்யோ! வந்து கேட்டுருவான்னு நினைக்கும்போது, அவனே வந்துடுறான் கேட்கறதுக்கு. அப்ப நான் சொன்னேன், உங்களோட முழு கவனமும் பணம் எப்படி சம்பாதிக்க போறேன்? பணம் வர்றதுக்கு வழி என்னன்னு இருக்குன்னு சிந்திச்சுட்டு இருக்கும்போது, இப்படி கடன்காரன பத்தி இந்த தேவையில்லாத சிந்தனைக்கு டைம் இருக்கான்னு கேட்டேன். இல்ல சார், டைம் இருக்காது அப்டின்னா. அதுதான் நாங்க செஞ்சுட்டு இருக்க மிகப்பெரிய மிஸ்டேக். தேவையில்லாத சிந்தனைகளை விடுத்து, வேண்டியதை மனதில் எண்ணி, ஆகர்ஷணம் செய்யும் முறையே 6.14 15 முறையாகும். அப்ப அது என்ன 6.15 முறை?
நிறைய மெத்தட்கள் சொல்றாங்க. அஃபர்மேஷன்ஸ் பண்ணுன்றாங்க, கிராட்டிட்யூட் பண்றாங்க, விசுவலைஸ் பண்ணுன்றாங்க. இது எல்லாமே உங்கள அறியாம நீங்க செய்ய போறீங்க. அது உங்களுக்கு வேலை செய்யாத மிகப்பெரிய டைம் ஒண்ணு உங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கொள்ளுது. ஒரு கொஞ்ச நாள் பார்ப்பீங்க, செஞ்சு பார்த்துட்டு, ஐய்யய்யோ! இது என்ன லா ஆஃப் அட்ராக்ஷன்றாங்க, வேலை செய்யுதுல்ல. அடுத்தவனுக்கெல்லாம் வேலை செய்யுது, எனக்கு வேலை செய்யலன்றீங்க. ஏன்னா, நீங்க கடந்து வந்த பாதைகள் இங்க ரொம்ப முக்கியம். உங்களோட அபிப்பிராயங்கள சரி செய்யணும். உங்களோட மனநிலைய சரி செய்யணும். உங்களோட அலைவரிசைய சரி செய்யணும். இப்ப நீங்க மோசமான அலைவரிசையில இருக்கீங்க. 50, 60, 80ன்னு சொல்லி இந்த சமுதாயம் குடுத்த, உங்களோட குடும்பம் குடுத்த இந்த ஒரு அலைவரிசையில இருக்கீங்க. இருந்துட்டு நான் இப்ப யுனிவர்சிட்டி கிட்ட போய் எல்லாம் கேட்டா கிடைச்சிடும்னா, அது கிடைக்காது. அப்ப தேவையில்லாத சிந்தனைகளை விடுத்து, வேண்டியதை மனதில் எண்ணி ஆக செய்யும் முறையே 6.15 முறையாகும். இந்த 6.15 முறையில நாம கேட்கும்போது, அதாவது பிஎம்எக்ஸோட ஓன் மெத்தட், அந்த மெத்தட்ல கேட்கும்போது, உங்களுக்கு நீங்க கேட்கிற விஷயம், உங்களோட பிரபஞ்ச மொழியில அழகா பிரபஞ்சத்தை கிளியரா அது புரிஞ்சு, அது உங்களுக்காக காரியம் நடத்தும். அத கேட்டோனே அப்படி குறியா பிச்சுட்டு அது குடுக்க போறதில்ல. நீங்க அதுக்கான செயல்கள செய்வீங்க. நான் உங்களுக்கு அதுகள சொல்லி தருவேன் எப்படி செய்யணும்னு. அது செஞ்சு முடியும்போது உங்களுக்கு அது அமைஞ்சு வரும். இப்போ எந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு கிளையண்ட் வந்து உங்களுக்கு வந்து இவ்வளவு நாளா ஆஃபர் பண்ணாம உங்களுக்கு வந்து இழுத்தடிச்சுட்டு இருக்காங்களோ, அந்த அந்த கிளையண்ட்டே உங்களுக்கு கால் பண்ணி அத சரி பண்ணுவாங்க. அப்பதான் நம்ம சொல்லுவோம், "ஓ! இது மேஜிக்கா நடந்துச்சு. நானே எஃபோர்ட் போடல. யூனிவர்ஸ் எனக்கு செஞ்சு குடுத்துச்சு." ஸோ இப்படி செய்யும்போது உங்களுக்கே தெரிய வரும். "ஓ! இது எனக்காக பிரபஞ்சம் அமைச்சு குடுக்குது. அதுக்காக நன்றி நன்றி கடமைப்பட்டிருக்கேன்." இப்படி உங்களுக்கு வேலை செய்றது தான் ஆகர்ஷண நியதின்னு சொல்றேன். நான் அடுத்த வீடியோவுல ஒரு ஸ்டூடண்ட்டோட சக்சஸ் ஸ்டோரியோட நான் வாரேன். நீங்க மறக்காம பிஎம்எக் கிட்ட வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோவ லைக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுல அதிக அளவான லைக் வரும்போது, நான் ஒரு மிக முக்கியமான ஸ்டூடண்ட்டோட சக்சஸ் ஸ்டோரியோட உங்கள சந்திக்கிறேன். இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.